கேமரா ரோலிங் ஆக்ஷன். வந்துட்டு நம்ம எங்க போறோம்? தனுஷ்கோடி கன்ஃபார்மா? இதுதான் பாம்பன் பாலம். என்ன பண்றதுன்னு தெரியல. டிஷ்வாஷர் ஆடு, டிஷ்வாஷர் ஆடு. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நாங்கள் தூங்கவே இல்லை, அதனால எங்களுக்கு குட் மார்னிங்கா குட் நைட் எல்லாத்தையும் நடந்துட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நம்ம எங்க போறோம் வழக்கம் போல. போன வருஷம் வந்துட்டு எடுத்த வீடியோ மாதிரி இந்த வருஷமும் வந்துட்டு ஒரு சூப்பரான vlog. ஆனால் நாங்கள் எங்க போறோன்னே தெரியாம vlog பண்ணுவோம். தனுஷ்கோடி கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் நாங்கள் தனுஷ்கோடி போறோம். வந்து தம்ப்நெயிலையும் போட்டுடலான்னு இருக்கேன். தம்ப்நெயில போட்டுருவோம் இன்னைக்கு தனுஷ்கோடி போறோம் அப்படின்னு போட போறோம். பக்கத்துல கன்ஃபார்மா? ரிசல்ட் டே நல்லா இருந்தது vlog. தேங்க் யூ. நிறைய அப்ரிசியேஷன்ஸ். வந்துட்டு ஒரு சம்மர் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், தனுஷ்கோடி. நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நான் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து சுற்றி பார்த்தது கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் தனுஷ்கோடின்ட்டு போகிறேன். கேரளாவே சுற்றியாச்சு இது வரைக்கும் மே மந்தில். ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து தனுஷ்கோடி போகிறோம். நான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்து தனுஷ்கோடி போகிறோம். நாளைக்கு வந்துட்டு எங்கம்மா போகிறோம்? நாளைக்கு தானே கோயிலுக்கு போகிறோம். ஹாய் திருச்செந்தூர். ஆமா, இவன் ஒரு தம்பி அப்படின்னு சொல்லி எப்பவும் சக்தி இவன் தருண் தான் வரும். எங்க வீட்டுல சக்தி ஸ்கொயர் ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா இது கஷ்டமப்பா. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பஸ் எடுத்துட்டு கிளம்புவோம். ஆனா இந்த தடவை 2 பஸ் எடுத்துட்டு கிளம்பியிருக்கோம். உள்ள நல்லா காத்தெல்லாம் வருது. சரி சரி சரி. இதோட என்ன ஆகுது, நம்ம vlog வந்து ஸ்டார்ட் ஆகுது. வாவ், கிளியரா இருக்கு தண்ணி. கடலுக்கும் இதுக்கும் வானத்துக்கும் வித்தியாசமே தெரியல. இதுதான் பாம்பன் பாலம் அந்த ரயில்வே ட்ராக். அதோட இன்னொரு ட்ராக், பழைய ட்ராக்கு கீழே இருக்கு, பெரிய ட்ராக் வந்து மேலே இருக்கு. அண்ட் இந்த சைடும் கடல். வானத்துக்கும் பூமிக்கும் பூமியில் இருக்க தண்ணிக்கும் வித்தியாசமே தெரியல. ஒரே அப்படியே சேமா இருக்குது. நான் பண்ற பித்துக்குள்ளி பெயிண்டிங் மாதிரி. இது என்னது மாமா? இது நடுவுல பெரிய கப்பல் வந்தாவா? கீழே இருக்கிறது பழைய ரயில்வே ட்ராக்கா? இந்த பக்கம் இருக்கு பழசு. நடுவுல கீழே இந்த பக்கம் இருக்குல, அது அந்த பக்கம் இருக்கிறது பெருசு. என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் எவர் தமிழ்நாட்டுக்கு டூர் சுத்திட்டு இருக்கோம். நாங்க இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல டூர்லாம் போனதே இல்லை. நான் பிறந்தப்போ இங்க கூட்டிட்டு வந்தேன்றீங்க ரைட்டா? ஏன் ஏதோ இதுல என்னது சொல்வதெல்லாம் உண்மையில உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கீங்க. சொல்வதெல்லாம் உண்மையில இருக்க மாதிரி இருக்கீங்க. சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா வந்து ரோடு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. சவுக்கு மரம்லாம் வந்துட்டாவே நம்ம வந்து பீச்சை நெருங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். கடலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அண்ட் பயங்கரமாக காத்தடிக்குது. நான் பேசுறது கூட கேட்க மாட்டேங்குது. பாட்டை பார்த்தா அப்படியே வந்துட்டு சனா வசிக்கிட்ட கோச்சிக்கிட்டு போன இடம் மாதிரியே இருக்குது. அண்ட் அதில் வர அந்த வெள்ளை சட்டி பன்னிக்குட்டி மாதிரி ஒரு மனுஷனும் உட்காந்துருக்காரு அங்கே. ஒரு பைத்தியம்லாம் இல்லை, கடலுக்கு போகிறவராம். இல்ல சித்தி, கடலுக்கு போற அவரு வந்துட்டு கிசால இருக்காரு நினைக்கிறேன். இல்ல, அவர் வந்து தெய்வ பிறவின்னு நினைக்கிறேன். அதான் தனியா சாமிகிட்ட பேசிட்டு இருக்காரு. பாலத்துல இறங்கி போட்டோ எடுக்கிறது. இது என்ன இடம்? ஏ தம்பி, என்னடா அப்பியரன்ஸ் கொடுக்கல இன்னைக்கு? எனக்கு ஒன்று கொடு. அப்படியே நைஸா வந்து பிடிங்கி சாப்பிடணும். ஏ பிரிங்கிள்ஸா, எனக்கு ஒன்று கொடு. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு என்ன கண்டா? சரி, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இனிமே இவர் தான் நம்மளோட கோ ஆர்டிஸ்ட்.
என்னடா இன்னைக்கு ஃப்ளோல பேசினா நீ கம்மியாக வெட்டி பார்க்குற வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கடல் இருக்கு பக்கத்துல, பின்னாடி கடல் இருக்கு, ரொம்ப பக்கமான இடம். சூப்பர் ஸ்பாட்டு, ஒரே செம்ம ஸ்பாட்டு. அங்க பாருங்க மா, இது பாருமா எவ்வளவு தைரியமா வருதுன்னு. இந்த மாதிரிலாம் காக்கா க்ளோசர்ல பார்த்து இல்லை, காக்கா இவ்வளவு பெருசா இருக்கு. ஐயோ ஆடு. ஸோ கைஸ், இவர் தான் அந்த புனித மனிதர். அவர் பாருங்களேன், அவரை சுற்றி நிறைய ஆடு, நாய், அப்புறம் மற்றும் காக்காக்கள் எல்லாம் அவரை சுற்றி கூட்டமிட்டிருக்கிறது. அவரும் அதுங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய் ஆடு, அம்மா பெயிண்ட்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. ஐயோ ஷார்ப்பா இருக்கு. ஏய் செமையா க்ளீன் பண்ணிச்சு. டிஷ்வாஷர், ஆடு டிஷ்வாஷர். ஆடு எப்படி தட்டை க்ளீன் பண்ணுது பாருங்க. ஆடு வந்து இங்க ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்கு, எல்லாத்தையும் புடிங்கி புடிங்கி தின்னுட்டு. காக்கா வேற நிறைய இருக்கு சாப்பாடுல எல்லாம். காக்காவும் ஆடும் இங்க நிறைய இருக்கு. அண்ட் அங்க ஒரு புனித மனிதரை நான் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இடம் மாதிரி சூப்பராக இருக்குது, சரியான ஸ்பாட்டு. இந்த மாதிரி ஹிடன் ஸ்பாட்லாம் வந்துட்டு நம்ம வீடியோவில் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஏன்னா நாங்கள் ஹிடன் ஸ்பாட் மட்டும் தான் போவோம். நிறையா இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இங்கே வந்துட்டு அழகாக நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஏதாவது ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறீங்கன்னா வந்து பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி சரியான ஸ்பாட்டு. அண்ட் இங்கேருந்து நடந்து போனீங்கன்னாவே அழகாக வந்துட்டு நீங்கள் கடற்கரைக்கு போயிடலாம். இங்கேருந்து பார்த்தாவே கடல் தெரிகிறது. அண்ட் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், பயங்கரமாக வெயில் அடிக்கிறதுனால நான் போகல. அண்ட் போட்டிங் கூட இருக்குது, ஆனால் இங்கேருந்து பார்த்தா போட்டிங் தெரியுது. போட்டிங் இருக்குது, நிறைய ஆடு இருக்குது. வந்தீங்கன்னா மட்டன் பிரியாணி பண்ணலாம். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, வெரி க்யூட். ஆனால் இப்போ என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் வரும்போது சப்போஸ் மீட் பண்ணேன்னா ஏதாவது தரேன். எக்ஸ்கியூஸ் மீ மம்மி, வெண்ணிலவே அந்த போஸ்ட்டில் திரும்புறியா? அண்ட் கைஸ், இப்போ தனுஷ்கோடிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நாங்கள் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். அண்ட் சைடில் வந்துட்டு அப்படியே கடல் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரத்தில் 2 சைடு தெரிஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளோஸரில் வந்து ரெண்டுமே கிட்ட கடல் வந்து ரொம்ப க்ளோஸரில் வந்துருச்சு. அது மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது ரோட் ட்ரிப்பு. ஆனால் மொட்டை வெயில் அடிச்சுது. வெயிலில் சுற்றுறதுக்காக ட்ரிப்பு கிளம்பணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய மக்கள் இருப்பாங்க. இது மாதிரி நான் வந்து இந்த பேரியர் கிட்ட குதிச்சு தான் நான் அந்த மாதிரி போயாகணும். அங்கே நிறைய பேர் நின்னதுனால நானும் அது மாதிரி ஏறி குதிச்சு போயிட்டு தண்ணியெல்லாம் கிட்ட பார்த்தேன். கடல் வந்து 2 சைடுமே வந்துட்டு ஒவ்வொரு மூடில் இருந்துச்சு. ஒரு சைடு வந்து சாதுவான மொழி, இன்னொரு சைடு ரக்கடான மொழியும் வந்து இருந்துச்சு. இந்த வந்து உழுவுறதுக்கா நல்லா இருக்கு, இங்கே இருந்துக்கலாம். அண்ட் அங்கே ஒரு மயில் ஒன்றை பார்த்தேன், ஒரே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை பார்த்தது ஒரு மாதிரி தரிசனம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் அப்படியே அங்கே வந்துட்டு ஒரு சர்ச்சு இருக்கிறதா சொன்னாங்க. இந்த சர்ச் வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி. அண்ட் அந்த சர்ச்சையும் போய் பார்த்துட்டு அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த பவளப்பரல் அதை கட்டினது அதெல்லாம் நான் வந்து பார்த்து ஒரு மாதிரி கூஸ்பம்ஸோடு அப்படியே அதை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அங்கேருந்து நாங்கள் வந்து தனுஷ்கோடியோட கடலுக்கு போனோம். நம்ம தமிழ்நாடு சைடு உள்ள கடல். அங்கே போயிட்டு அந்த அலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆஷ் ஃபீலில் இருந்துச்சு அந்த இடமே. ஆஷ் கலர், எப்பவுமே சன்செட்னால் ஒரு மாதிரி ஆரஞ்சாக இருக்கும், இது ஒரு மாதிரி ப்ளூயிஷாக ஒரு மாதிரி இருந்துச்சு. கடலுமே ரொம்ப ஆழம்ன்றது வந்து கிட்டேருந்து பார்க்கும் போதே நல்லா தெரிஞ்சுது. அதனால் ஓரமாக நின்ட்டேன். அலையும் வேகமாக அடிச்சுது, என் பேண்டெல்லாம் நனைஞ்சு போச்சு. அப்புறம் அங்கே 2 பூனையை பார்த்தேன். அந்த பூனை 2 ஒரே மாதிரி இருந்துச்சு, ட்வின்ஸ் பூனை போல இருக்குது. என்ன இதுங்கெல்லாம் என்ன ரவுண்டு கட்டுது. அண்ட் நான் அப்படியே டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். அடுத்து நம்ம எங்கே போகிறோன்றதை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.